10,000 ரூபா வாங்கிட்டு இன்னும் கொடுக்காம இருக்கிறா. சரி எஜமானி அம்மாட்ட போய் சொல்லுவோம். ஏமா என்னம்மா இது கோலம்? என்ன நீங்க ஒரு எஜமானி அம்மா பட்டு சேரீ கட்டி, என்ன நீங்க பட்டு சேரீ கட்டி தகதகன்னு இருப்பீங்கன்னு பார்த்தா இப்படி இருக்கிறீங்களே இன்னைக்கு. என்னதான் பீரோ நிறையா பட்டு சேலையா இருந்தாலும் இந்த வெயிலுக்கு இதை தானே கட்ட முடியுது. அதுவும் சரிதாம்மா. அம்மா அந்த ரோஸ்லின் இருக்கால்லம்மா, அவருக்கு என்ன 10,000 ரூபா வாங்கிட்டு 6 மாதம் ஆச்சுமா, இன்னும் கொடுக்கல. இன்னைக்கு கூப்பிடு, அவள் இப்போ கொடுத்தாதான் அடுத்த அவளுக்கு. இந்த ரோஸ்லின் ஏம்மா, ரோஸ்லின் ஏம்மா, அவனை எங்கெல்லாம் தேடுறது? 6 மாதமா நான் கடனை வாங்கிட்டு கொடுக்காம இருக்கிற. என்னாச்சு இப்போ? அதனால என்ன? நீம்மா கூப்பிடுறாங்க, இங்கே வாங்க. ஐயோ என்ன சொல்ல போகிறாங்க? அம்மா வணக்கம்மா. கடன் ஒன்று வாங்க ஞாபகம் இருக்குதா? ஆமாம்மா ஞாபகம் இருக்குமா. ஒரு வட்டி கொடுக்கணும், இல்லை அதை கொடுக்கணும் அப்படிலாம் ஐடியா இருக்கா? இல்லை நீங்களே சொல்லுங்கம்மா, நீங்கள் தானே எஜமானியம்மா, நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணலான்னு. உனக்கு வீடு காடு எதாவது இருக்கா? ஆமாம்மா, எனக்கு புருஷன் இருக்காரு, புள்ள இருக்காரு, எல்லாமே இருக்கு. அப்போ அதெல்லாம் விட்டுட்டு வந்து கேட்டு என் புருஷன் பிள்ளையவா எது இருக்கோ அதுதான் வைக்க முடியும். ஓ அம்மா அம்மா நல்லா இருப்பீங்கம்மா, பொறுமையாக இருங்கம்மா. என் மேலே என் புருஷன் பிள்ளையெல்லாம் விட்டு என்னால் கடன் கொடுக்க முடியாதா? பார்க்க பாவமாக வேறு இருக்குமா, ஏதாவது கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. அப்படித்தான் இருக்கு. ஆமாம் பேசாம மன்னிச்சிருங்கம்மா. நீங்கள் சொன்னால் செஞ்சிடலாமா, நீங்கள் சொன்னீங்கன்னா செஞ்சிடலாமா. சரி இந்த இடம் மன்னிச்சு விடுதோ. சரிங்கம்மா. இது வைக்கக்கூடாது. சரிங்கம்மா. சரி கேட்டா நம்ம கடனெல்லாம் மன்னிச்சாச்சு. எனக்கு இப்போ ஒரு கடன் கூட இல்லை. 10,000 ரூபாய் மன்னிச்சிட்டாங்க. சே, நம்ம கூட வேலை பார்த்தாலே ஒரு அந்த இருக்கா 100 ரூபா வாங்கிட்டு எவ்வளோ தெனாவட்டா வரத பாரு. இங்கே இருக்கியா? ஏய் காது கேட்கா இல்லையா? கொடுக்கலையா? கொடு, எனக்கு 100 ரூபா கொடுப்பேன்னு சொல்லு. எப்போ கொடுப்பேன்? கண்டிப்பாக கொடுத்துருவேம்மா. அதெல்லாம் முடியாது, என்னால் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்குமா? எவ்வளோ நாள், கொஞ்ச நாளாக உனக்காக நான் வெயிட் பண்ணிக்கேன். வா, உன்னை கொண்டு போய் ஜெயிலில் போடுறேன். எழுதி ஏமா வா. அடப்பாவி, 10,000 ரூபா கடை வாங்கினதை எஜமானி அம்மா மன்னிச்சு விட்டாங்க. இவங்க என்னடெல்லாம் 100 ரூபா கடை வாங்கினால இப்படி பண்ணுறாங்க. அம்மா அம்மா எஜமானி அம்மா என்னாச்சு? அம்மா நம்ம அன்றைக்கி இந்த ரோஸ் அவங்களுக்கு 10,000 ரூபா மன்னிச்சிட்டோம்ல. அம்மா அவள் என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா? நீங்கள் அவள் 10,000 ரூபா வாங்கினதா மன்னிச்சு விட்டீங்க. ஆனால் அவள் என்ன பண்ணானா, அவள் கூட வேலை பார்க்குறது 100 ரூபா கடன் வாங்கியிருந்தாங்களாம். அவங்கள பிடிச்சி அடின்னு அடிச்சு ஜெயிலில் போடுறாமா. அடி பாதகத்தி, 100 ரூபாய்க்கு பிடிச்சிருக்கா, என்கிட்ட 10,000 ரூபா மன்னிச்சு விட்டுருக்கேன். இல்லை அவளை இன்னைக்கு ஒரு படி பண்ணிடுவோம். இந்த கூட்டு வரேம்மா, அவளை இழுத்துட்டு வா. அடியாளுங்களா, அந்த ரோஸ் பிள்ளை எழுத்துட்டு வாங்க, எழுத்துட்டு வாங்க. ஐயோ அம்மா, என்னம்மாச்சு? 100 ரூபா பெருசா 10,000 ரூபா பெருசா? 10,000 ரூபா தான்மா. தெரியுதுல்ல? 10,000 மன்னிச்சோம்ல. ஆமாம். சாரிம்மா, சொல்லிட்டு போனேன்ல 100 ரூபாய்க்கு எனக்கு பண்ணையாமே. ஐயோ யாருமா சொன்னது? தாதா நீ பண்ணையா இல்லையா? ஆமாம்மா பண்ணினேம்மா. அந்த 100 ரூபாய்க்கு என்ன பண்ணாலும் அதே இதை இவளுக்கு பண்ணுங்க. 10,000 20,000 கொடுத்தா மட்டும்தான் விடணும். நம்ம அடியாட்டெல்லாம் சொல்லிடுறேன். சரிங்கம்மா, சொல்லிடுறேம்மா. எழுத்துட்டு போங்க, எழுத்துட்டு போங்க. அவள் பண்ண மாதிரியே பண்ண. தம்பி தங்கச்சி இவங்க என்னையவா அடிக்க போகிறாங்கன்னு நினைக்க. நீ உன் தம்பி தங்கச்சி கிட்ட ஏதாவது அவங்க தப்பு பண்ணாங்கன்னா மன்னிச்சிருடா. ஏசப்பா மன்னிச்சார்ல, நான் மன்னிக்காதனால தான் இந்த பாடு. நீ எல்லாம் மன்னிச்சிருவியா?